10,000 பாடல்களை சத்தாக தந்த கம்பனுக்கு இன்னும் இங்கு யாரும் ஈடு இணை வித்தாகவில்லை என்று பாடியவன் கம்பன் மேல் காதல் கொண்ட கவியரசு கண்ணதாசன். கற்பின் கனலி கற்பின் கொழுந்தாக இருக்கக்கூடிய சீதையை தழுவ நினைத்த கரமல்லவா உன்னுடைய கரம், அது முறையா, அது தர்மமா? வேண்டாம் அண்ணா வேண்டாம். இந்த விதி இருக்கு பாருங்க, யாரையும் விட்டு வைக்காது. அந்தந்த காலத்திலே நமக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கும். உலகம் யாவையும் தாமுள ஆக்கலும் நுழைவருத்தலும் நீக்களும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கு ஈஸ்வரன் நாங்களே. பச்சைமா மலைபோல் மேனி பவளவாய் கமலைச்சங்கன் என்று அச்சுதனாய் ஆனந்தனாய் நாராயணனாய் கோவிந்தனாய் ராமனை கொண்டாடுகின்றோமே, அந்த ராமனுடைய பொன்னார் திருப்பாதங்களை துதித்து இன்றைய ஆனந்த ஆரம்பத்திற்கு உங்களை அன்போடு அழைத்துச் செல்கின்றேன். 10,000 பாடல்களை சத்தாக தந்த கம்பனுக்கு இன்னும் இங்கு யாரும் ஈடு இணை வித்தாகவில்லை என்று பாடியவன் கம்பன் மேல் காதல் கொண்ட கவியரசு கண்ணதாசன். கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும் என்பார்கள். காரணம், கம்பனுடைய கவி மேன்மை, கவி சிறப்பு. கம்பனுடைய பாத்திர படைப்பு, கவி மேன்மை, கம்பனில் பெண்மை, கம்பனின் வீரம், கம்பனின் அழகு, கம்பனின் உவமை என்றெல்லாம் பார்த்த நாம் கம்பனின் அறம் குறித்தும் பார்த்திருக்கிறோம். அறம் என்பது எதை காட்டுகிறது? வாழ்வியல் நெறிகளை, நேர்மையை, ஒழுக்கத்தை, நியாயத்தை. கம்பனினுடைய எதிர்நிலை பாத்திரங்கள். இப்போ ராமனோ சீத்தையோ அவருக்கு நேர் எதிர்நிலை பாத்திரம் மண்டோதரி, ராவணன். நீங்கள் இந்த பக்கம் ராம லக்ஷ்மண பரத சத்ருகுணன்னா, அந்த பக்கம் ராவண கும்பகர்ண வீடர் மகன் இந்திரஜித். எதிர்நிலை பாத்திரங்கள். இப்போ சுக்ரீவன் ராமன் பக்கம்னா வாலி எதிர்நிலை பாத்திரம். இந்த எதிர்நிலை பாத்திரங்கள் வாயிலாகவும் கம்பன் அறத்தை புகுத்திய பெரிய இயக்குனர். நாம் இந்த காலை வேளையிலே கம்பனை எப்படி சிந்திக்க வேண்டுமென்றால், அப்படியே கம்பராமாயண பாட்டை எடுத்துக்கொண்டு அதற்கு படித்து அப்படியே இந்த சட்டையில் ஏற்பட்ட அழுக்கை துடைத்து கொள்வதைப் போல இருக்கக்கூடாது. அகத்தினுடைய அழுக்கை துடைக்க வேண்டும். புற அழுக்கை சுத்தப்படுத்துவது மட்டுமல்ல, அக அழுக்கை, உண்மையை, நேர்மையை தெளிவுபட அடுத்த தலைமுறைக்கு புரிகின்ற வகையில் நாம் இந்த ஆனந்த ஆரம்ப தேரை வடம் பிடித்து இழுத்துச் செல்ல வேண்டும். வீடனன் அவன் ஒரு அறம் பேசிய பாத்திரம், ராவணனுடைய சகோதரன். ராவணனுடைய பெருமை என்னவென்று உங்களுக்கு தெரியும். அவன் சொல்கின்றான், போர் மகளை, கலைமகளை, புகழ்மகளை. எப்படி? போர் மகளை, கலைமகளை, புகழ்மகளை தழுவிய கை. எப்பேற்பட்ட கை ராவணனுடைய கை! போரை, கலைகளை, புகழ்களை தழுவிய கரம் அவனுடைய கரம். பொறாமை சீர்மகளை, அடுத்த வார்த்தை பாருங்க, திருமகளை, தேவர்தம் மோயை தெய்வ கற்பினால் பேர்மகளை தழுவான் உயிர்கெடுத்த பழிகொண்ட பித்தா. ராவணனை பற்றி நான் அடிக்கடி சொல்லுவேனே, எப்பேற்பட்டவன் அவன்! முக்கோடி வாழ்நாள் முயன்றுடைய பெருந்தவம் எக்கோடி யாராலும் வெல்லப்படாதவன். காரணம் என்ன? வாரன் பொருந்த மார்பு வரையனை எடுத்த தோள் நாரத முனிவர்க்கேற்ப நயம்பட உரைத்த நாவு தாரணி மௌலி சங்கரன் கொடுத்தவாள். எல்லாம் க்ளோஸ். ஏன் அண்ணா, நீ செய்த காரியம் என்ன தெரியுமா? கற்பின் கனலி கற்பின் கொழுந்தாக இருக்கக்கூடிய சீதையை தழுவ நினைத்த கரமல்லவா உன்னுடைய கரம், அது முறையா, அது தர்மமா? வேண்டாம் அண்ணா வேண்டாம். அந்த கற்பின் கனலியாகிய சீதையை நீ ராமனிடத்தில் ஒப்புவித்து விடு. அந்த கற்புத்தி தான் இலங்கையை எரிக்கிறது என்று அந்த போர்மகளை, கனிமகளை, புகழ்மகளை தழுவிய கை என்று ராவணனுடைய பெருமை பேசிய மகன் வீடனன். நம்மெல்லாம் நினைக்கிறோம் கட்சி மாதிரி வீடனன் ராமன் பக்கம் போயிட்டான்னு. அப்படி அல்ல. எவ்வளவோ புத்தி சொன்னான், கேட்கலை. இடிப்பாறை இல்லாத ஏமனா மன்னன் கெடுப்பார் இல்லாதும் கெடும். இப்போ நம்ம நாட்டில் பார்க்குறோமே, பல பேர் நன்றி மறந்துடுறாங்க, வளர்ந்ததை மறந்துடுறாங்க, யாரால் உருவானோங்கிறத மறந்துடுறாங்க. அதனால் வரக்கூடிய வினைதான் இந்த வினைகள் எல்லாம்.
இப்போ அப்படியே கும்பகர்ணனுக்கு வாருங்க. அவன் எப்பேற்பட்டவன்? உண்டவனுக்காக உயிர் கொடுத்த இரு பாத்திரங்கள் இலக்கியங்களில் ஒன்று கும்பகர்ணன், இன்னொன்று கர்ணன். இந்த கும்பகர்ணன் பேசக்கூடியது, அண்ணா அந்த தையலை விட்டுவிடு, அவன் சரம் தாழ் புகுந்து பின் தம்பியோடு அளவலாவி எய்தலாம் என்று நீ நல்லது நினை, நல்லது நினை, நல்லது எனை. காரணம் என்ன தெரியுமா? நீ பெரிய வீரன், ஆனால் உன்னுடைய வீரம் யாரிடத்தில் அழியப் போகிறது தெரியுமா? சீதையினுடைய கற்புக்கு முன்பு உன்னுடைய வீரம் எடுபடாது. காரணம், மாற்றான் மனைவியை நீ கொண்டு வந்து உன் மனச்சிறையில் வைத்து அபகரித்து வைத்திருக்கிறாய். ஆனால் நான் போருக்கு போகவில்லை என்றால் உன் மனம் வருத்தப்படும். வென்று இவன் வருவான் என்று, அந்த வரியை கேளுங்க, வென்று இவன் வருவான் என்று உரைக்கிலேன். நான் போருக்கு போகிறேன், சென்று வரேன், வென்று வரேன்னு நினைக்காத. விதி நின்றது, விதி என் பிடர் பிடித்து தள்ளியது. இந்த விதிங்கிற வார்த்தை இருக்கு பாருங்க. சீவக சிந்தாமணின்னு ஒன்று உண்டு, உங்களுக்கு தெரியும், ஐம்பெரும் காப்பியங்களில். அந்த கதாநாயகனை அறிமுகப்படுத்தும் போது ஊழ்வினை காதலனை ஒருவிடை நுசிப்பினாலே என்று விதியனுடைய மேன்மை சொல்லுவார்கள். சிலப்பதிகாரம் தமிழருடைய காப்பியம். அதில் விதி எவ்வளவு வடிகது, ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும்பாங்க. இந்த விதி இருக்கு பாருங்க, யாரையும் விட்டு வைக்காது. அந்தந்த காலத்திலே நமக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கும். அந்த மாதிரி தான் இந்த கும்பகர்ணன் ராவணனிடத்திலே சொல்கின்றான், அண்ணா விதி தான் என்னைய பிடர் பிடித்து தள்ளுது போருக்கு. நான் போய் இறந்துருவேங்கிற செய்தி உனக்கு வரும். அதற்கு பிறகாது சீதா பிராட்டியை ஒப்படைச்சிரு ராமனிடத்தில். ஆனால் இந்த எதிர்நிலை பாத்திரங்களை மையப்படுத்தி அறம் பேசிய கம்பன் இந்த ராமன் ராவணன் யுத்தத்தில் முதல் நாள் போரில் ராவணன் எல்லாத்தையும் இழந்துட்டான். அப்போ நம்ம தோக்கிற நிலை வந்தால் மனசு வருத்தப்படும்ல, வலிக்கும்ல, வெக்கப்படுவோம்ல, வேதனைப்படுவோம்ல, துன்பப்படுவோம்ல, துயரப்படுவோம்ல. ராவணன் அப்படியெல்லாம் செய்யலையாம். வான் நகும் வையகம் நகும்னு கவலைப்படலை. மிதிலை வந்த ஜானகி நகுவாளே. இந்திராதி தேவர்கள் முனிவர்கள் எல்லாம் எப்பேற்பட்ட வரங்களை பெற்றவன். ராவணனுடைய வாளும் தோளும் எவ்வளவு வலிமையானது என்று பேசியவர்கள் எல்லாம் இன்றைக்கு நகுவார்களே, எள்ளி நகையாடுவார்களே என்றெல்லாம் நினைக்கலையா. வான்னகும் வையகம் நகும் என்று வருத்தப்படவில்லை. மிதிலை வந்த ஜானகி நகுவாரே. ஐயோ, அசோகவனத்து சீதை நான் நிராயுத பாணியாக நிற்கிறேன் என்கின்ற செய்தி தெரிந்தால் என்னை எப்படியெல்லாம் ஏளன பேசுவாள், என்னை கிண்டல் கேலி பேசுவாள் என்று மனச்சிறையில் வேதனைப்பட்டிருக்கிறான் ராவணன். அப்ப கம்பன் எதை உணர்த்த வருகின்றான்? ராவணனை விட ஒரு பெரிய சிவபக்தன் உண்டா? ராவணனை விட ஒரு வீணை வாசிப்பாளன் உண்டா? ராவணனை விட இசையால் வீழ்த்தக்கூடியவன் இந்த மண்ணுலகில் உண்டா? இல்லை. எப்படி தசரத சக்கரவர்த்தி வன்மையில்லையோர் வறுமையில்லை என்று அரசாட்சி செய்தானோ அதுபோல எல்லா வளங்களும் நலங்களும் கொண்ட இலங்கை வேந்தன் ராவணனுடைய அழிவுக்கு ஒன்றே ஒன்றுதான் காரணம். அவனுடைய ஆணவம் ஆகிய இதயத்தில் காமத்தீ இருந்ததே. அதனால் அவன் எல்லாவற்றையும் துறந்தான். இந்த இறைநெறி செய்தி நமக்கு எதை காட்டுகிறது என்றால், நம்முடைய இதயத்திற்குள் காமம் புகுந்து விட்டால் நம்முடைய இதயம் இறைவனை தேடாது, நாடாது. கடலினுடைய அலை அடங்கினால் கடவுள் தெரிவான். மனத்தில் காமத்தி கோபத்தி அடங்கினால் கடவுள் தெரிவார். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.